ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ, நல்லா கவனிங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே போடியம் அப்படின்னா தெரியும். போடியம்னா ஸ்டேஜில் இதை ஒரு டேபிள் மாதிரி ஹைட்டாக வச்சுருப்பாங்க இல்லையா, அட்டாச் வித் மைக். அது எதுக்காக? ஸ்பீக்கர்ஸ் வந்து பேசுகிறதுக்காக அங்கே வந்து நின்று பேசுவாங்க. ஒரு ஸ்கிரிப்ட் ஏதாவது வச்சு அதை பார்த்து வாசிப்பாங்க இல்லையா, அதுக்கு பேர் போடியம். இதுக்கு ஏன் போடியம்னு பேர் வந்தது அப்படிங்கிறது கவனிங்க. இது தெரிஞ்சுன்னா உங்களுக்கு மறக்காது. ஐயூஎம் அப்படிங்கிறது எந்த ஒரு வேர்டில் நீங்கள் பார்த்தாலும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஐயூஎம்னுடைய மீனிங் என்னன்னா த பிளேஸ் வேர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? த பிளேஸ் வேர் அப்படின்னு. இந்த பாட் அப்படின்னா ஐ திங்க் இட் இஸ் அ லாட்டின் வேர்ட். இதோட மீனிங் என்னன்னா ஃபுட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இதோட மீனிங் என்னன்னா த பிளேஸ் வேர் ஒன் கேன் ஸ்டாண்ட் அப்படிங்கிறதா அதோட மீனிங். அதனால அதை வந்து போடியம் அப்படின்னு சொல்றோம். இப்போ இதே மாதிரி பாருங்க, அக்வேரியம். அக்வேரியம் அப்படிங்கிற வேர்டு எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு ஈஸியா தெரியும். ஐயூஎம்னா த பிளேஸ் வேர் அப்படின்னு அர்த்தம். அக்வா அப்படின்னா ரெண்டையுமே குறிக்கும், வாட்டரையும் குறிக்கும், ஃபிஷ்ஷையும் குறிக்கும். அப்போ த பிளேஸ் வேர் வாட்டர் இஸ் அவைலபிள், இல்லைன்னா த பிளேஸ் வேர் ஃபிஷ் இஸ் அவைலபிள், அதுதான் இதோடைய மீனிங். அதே மாதிரி பாருங்க, ஆடிட்டோரியம். ஆடிட்டோரியம் அப்படின்னா த பிளேஸ் வேர் ஒன் கேன் ஹியர் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆடியோ அப்படின்னா நம்ம காதல கேட்கறது தானே நம்ம ஆடியோன்னு சொல்றோம், கேட்கறது தானே. ஸோ கேட்கறத குறிக்குது. ஸோ அப்போ த பிளேஸ் வேர் ஒன் கேன் ஹியர் அப்படிங்கிறதா இதோட மீனிங். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.